ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகாஸ் கிச்சனின் தமிழ் சேனல். காய்கறிங்க இல்லாத சமயத்தில் முட்டையை மட்டும் வச்சு ஒரு சூப்பர் குயிக்கான எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி காய்கறிங்க எதுவுமே இல்லாமையே இந்த ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட ரொம்ப ஈஸியாக இந்த ஃப்ரைட் ரைஸை செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய கடாயும் கொஞ்சம் அதிகப்படியான எண்ணெயும் கண்டிப்பாக தேவைப்படும். அதனால தான் 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நான் எடுத்துக்கிறேன். ஸோ எண்ணெய் எடுத்த பிறகு லைட்டாக எண்ணெய் காஞ்சதும் நம்ம 4 முட்டையை நான் இதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். ஒன்ஸ் இந்த முட்டையை நம்ம ஊற்றின பிறகு நம்ம அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம ஃபுல்லாக சமைக்க போகிறோம். அதே மாதிரி இதுக்கு பெரிய கடாய் வேணும். அதனால் நீங்கள் பெரிய கடாயாக எடுத்துகிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா இந்த முட்டையை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூனுக்கு லைட் சோயா சாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட லைட் சோயா சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 4 முட்டைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக பிளாக் பெப்பர் தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். பிறகு ஒரு 1.5 2 டேபிள் ஸ்பூனுக்கு வினிகரையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துருக்கிறது ரைஸ் வினிகர். ஸோ இது எல்லாமே சேர்த்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பிரட்டிக்கலாம். இப்போ இதில் 2 கப்புக்கு வெரையாக உள்ள சாதத்தை நம்ம சேர்த்துக்கலாம். உங்கள் சாதம் வெரையாக இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வச்சு எடுத்துகிட்டு பிறகு இதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா வரும். இப்போ இந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. பிறகு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 நிமிஷம் முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு மிளகையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கிளறிக்கிட்டு நீங்கள் அடுப்பை அணைச்சிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க, நம்முடைய சூப்பரான காய்கறிங்க எதுவும் சேர்க்காத ரொம்ப ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் சேர்க்கலையே, டேஸ்ட்டு நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.